வணக்கம் நண்பர்களே. இப்போ தான் வருஷம் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ளேயே ஒரு மாதம் போயிடுச்சு. நானும் அந்த 4 Hour Work Week அந்த ஒரு புக்கை எடுத்து படித்து அதை எனக்கு என்னென்னலாம் நான் அதில் எடுத்துக்கணும் அதையெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து நான் அந்த புக்கிலேருந்து எடுத்துகிட்டு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு பயங்கர இதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என் லைஃப்பில் ஆல்ரெடி அந்த இதுலேருந்து ஒரு சில விஷயங்களை நான் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறது கிட்டத்தட்ட நான் ஆஃபீஸ் போயே கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கொரோனாவுக்கு முன்னாடி தான் நான் ஆஃபீஸ் போனேன். கொரோனாவிலேருந்து நான் ஆஃபீஸ் போகல, கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியாமலே நான் அது இருந்துச்சு. பட் இப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் நான் அந்த ஒர்க் டைமிங்கை நான் ஃபாலோ பண்ணாமல் கண்டினியூஸாக எப்போதுமே அவைலபிள் மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் டைமிங்னா இதுதான். ஸோ இந்த டைமிங்க்கு அப்புறம் நம்ம லாகின் பண்ணக்கூடாது. மீட்டிங் போனோம்னா இந்த மீட்டிங்கில் இவ்வளோ டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு அது மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம ப்ரெசன்ஸ் தேவையோ அங்கே மட்டும் போயிட்டு தேவையில்லாத ப்ரெசன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புக்கிலேருந்து நான் கற்றுக்கிட்டு இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் உங்கள் லைஃப்லேயும் உங்கள் பிஸ்னஸ்லேயும் உங்கள் ஜாப்லேயும் இந்த மாதிரி விஷயங்களை அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஒர்க் ஹவரை வாரத்துக்கு 4 மணி நேரம் மாற்றுறது இருந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸை உங்கள் லைஃப்பை ஏற்படுத்துங்கிறது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மினி ரிட்டைர்மெண்ட்லாம் நீங்கள் எடுங்க, சரிங்களா? உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இந்த இதில் எனக்கே புதுசாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன ப்ளஸ் இருந்துச்சுன்னா, பையனை கூட ஸ்கூலில் விட்டு வர்றது நானே விட்டு வந்துடுவேன். ஸோ அவனோட எப்பயாச்சும் டைம் கிடச்சா விளையாடுவேன். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் எனக்கு கிடச்சி. ஸோ அதெல்லாம் நான் எப்போதுமே நாளைக்கு போகலாம்டா, நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறத டுமாரோங்கிறத நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேக்ஸிமம் இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே கேட்டானா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்க முடியாது நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம கிட்ஸுக்கு. ஸோ இது மாதிரி உங்களோட ஒர்க்கு தவிராமல் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் கிட்ஸுக்கும் உங்களோட டயத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாகுங்க. அதுக்கு எப்படி எப்படிலாம் பிளான் பண்ணணும், எப்படி உங்கள் ஜாபு உங்கள் பிஸ்னஸ்க்கு டைம் ஒதுக்குறீங்களோ அது மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு ஒதுக்குங்க, சரிங்களா? ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் எனக்கு இந்த 4 Hour Work Week நான் படித்து கற்றுக்கிட்டது. அதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த புக் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு அமேசிங் புக், திங்க் அண்ட் க்ரோ ரிச், அந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் அவங்களோட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்கிற புக்